ரெட்டியார்சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோளம் கதிர் மட்டுமே இருப்பதால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சி. தமிழக அரசு மானியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பிரதான தொழிலே விவசாயம்தான். இங்கு மக்காச்சோளம், பருத்தி, கடலை போன்றவற்றை விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் காமாட்சிபுரம், கோட்டைப்பட்டி, கோட்டையூர், கரிசனம்பட்டி, சில்வார்பட்டி, புதுக்கோட்டை, தாதன்கோட்டை உட்பட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அப்பகுதியில் உள்ள உரக்கடைகளில் இருந்து ஆந்திராவைச் சேர்ந்த அட்வாண்டா என்ற கம்பெனியை சார்ந்த மக்காச்சோள விதைகளை விலைக்கு வாங்கி 700 ஏக்கரில் கடந்த மார்ச் மாதம் நடவு செய்தனர். மக்காச்சோளத்தில் மருந்து தெளித்தும் களை எடுத்தும் என ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 வரை விவசாயிகள் செலவு செய்துள்ளனர். 4 மாதம் கழித்து தற்போது அறுவடைக்கு மாதம் என்பதால் நன்கு வளர்ந்திருந்த மக்காச்சோளத்தை உரித்து பார்த்ததில் உள்ளே மக்காச்சோளம் இல்லாமல் வெறும் கதிர் மட்டுமே உள்ளது. இதனை பார்த்து விவசாயிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மை துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்காச்சோளத்தை பார்வையிட வரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக அரசு உடனடியாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் லட்சக்கணக்கில் செலவு செய்துள்ள பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.